வாக்குண்டான் நல்ல மனமுண்டான் வாழ் மலராய் நோக்குண்டான் மீனினொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமீனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் என்னாலும் சார்வார் நமக்கு வெள்ளைகளை ஒடுத்தி வெள்ளை பனி பூண்டி வெள்ளை கமலத்தில் வீட்டிருப்பாள் வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் என்னை அரசரோடு சரியான சிம்மாசனத்தில் வைத்த என் தாய் கலைமகளே ஹரிராமா ரகுராமா அயோத்தியை ஆண்ட ராமா என் நந்த கோபாலா நவநீத கண்ணா நாராயணா பார்க்கடலிலே பள்ளி கொள்ளும் பச்சை திருமாலே திருப்பார்கடல் சயனம் செய்யும் ரகுராமா அஞ்சனையாள் பெற்றெடுத்த அறந்தவ குமரா வாயுராசர் புத்திரனே வாழனுமானே வாழனுமா ஐயனே இந்த உலகிதனில் யாரேனும் எந்தனுக்கு வஞ்சகம் கபடு சூனியம் செய்ய நினைத்த பேரை நீர் வாளால் அடித்து நொறுக்கி வாளால் கோட்டை போட்டு வளர்த்த மகனை காத்து லட்சுமி நாராயணன் சஞ்சீவி அனுமான் வருவார் நமக்கு ஒரு நாள் மனைவில்லையே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி என ஆபத்தில் காப்பவளே என் தாயே வளம்புரி சங்கில் தோன்றினாளே வளபூமி தங்கமனோடு என் தாயான மாடத்தி அம்மா வருவாள் நமக்கு ஒரு நாளும் குறைவில்லையே ஆடைய பாதமோ நிடைய கருணை ஆடைய பாதமோ நிடைய கருணை முகத்தோடு விநாயகர் முகத்தோடு ஆடை தேடிய போது வளமையுடனே தேடிய போது வளமையுடனே சீரோனி தேடிய போது வல்லமையுடனே அரணாரிருமகே
அரும்பெருஞ்சோதியே அரணாருமாக அரும்பெருஞ்சோதியே முகத்தோடே விநாயகர் முகத்தோடே முகத்தோடே சதி கணபதியே முகத்தோடே சதி கணபதியே சக்தி விநாயகரே முகத்தோடே சக்தி கணபதியே பாடிய நாவல்ல சொடிக தமிழிசை பாடிய நாவல்ல சொடிக தமிழிசை பகரும் பெருமாளே விநாயகா பெருமாளே நாடிய சீரணி நாவில் வந்தருள்வாடிய சீரணி நாவில் வந்தருள்வாயே நாடிய சீரணி நாவில் வந்தருள்வாய் வாசமுகள் கூடோ விமானியோடு கூடு வாசமுகள் கூடோ விமானியோடு கூடு உடனே நானோ சபைதனிலே உடனே நானோ சபைதனிலே கம்பாடியோடு தாளவாரிசையோடு கம்பாடியோடு தாளவாரிசையோடு மலார் கம்பாடியோடு தாளவாரிசையோடு மலார் தானதானே தன்னும் தன் அன்னைதான கணபதியே என்போரே கனவிலையோ நான் மாறை கணபதியே அருள் போரே கொஞ்சரமை உமைப்பாடுகிற நானோ அழகான உனைத்தோடு நானோ தேடவேனே நாளோ தேசமே மலையரே சந்திருமாக குமர குருபரன வெட்டி வேலா கொண்டறிந்த வாழ்மாறுகா அமர சிறைகள் எல்லாம் அறிந்த பாழா நந்தனோட திருமாக அன்னார கற்பாடை செய்தோடு எனக்கு கண் கொடுத்த கலை மகளே கலைக்கு வந்து அருள் போறியா அனுப்புற வெள்ளி மணவாளா கண்ணனை சுந்தரம் கதை கோரவா பால சரஸ்வதியம்மா பால சரஸ்வதியம்மா ஆய சத்குருவே மாதாவே பால சரஸ்வதியம்மா சத்குருவே மாதாவே நாடு நாடு என்றால் அந்த நாடுவது எந்த நாடு ஐயா? அந்த நாடு என்ன நகரோ?
அதாவது அகிலமெல்லாம் பேரும் புகழும் கீர்த்தியும் பெற்று கீர்த்தியும் பெற்று புண்ணிய திருத்தலமாக அமைய பெற்ற நாடு இந்த அகிலமெல்லாம் பேர் விளங்கி வரக்கூடிய அக்கநாயக்கம்பட்டி நன்னகரத்திலே அக்கநாயக்கம்பட்டி நன்னகரத்திலே குளத்தாங்கரையோரத்திலே குடிகொண்டிருக்கிறாரே என் ஐயா ஐயனுக்கு எல்லாம் ஐயனாகிய ஐயனுக்கு மெய்யனாக ஹரிஹர புத்திரனாக அமைய பெற்றவர் யாரு யாரு என் ஐயனுக்கெல்லாம் ஐயனாகிய ஐயன் ஸ்ரீ காரடையார் சாஸ்தா என் ஐயன் காரடையார் சாஸ்தாவினுடைய வாசலிலே பங்குனி உத்திர திருநாளையொட்டி திருநாளை முன்னிட்டு பங்குனி உத்திர திருநாளான இன்றைய நாளில் நம்முடைய காரடையார் சாஸ்தாவினுடைய வாசலில் இன்றைக்கு வீடியோ அண்ட் ஆடியோ ரெக்கார்டு செய்து கொண்டிருப்பவர் யாரு யாரு யாழி டிவி யாழி டிவி யூடியூப் சேனல் சார்பாக வீடியோ அண்ட் ஆடியோ ரெக்கார்டு பதிவாகிட்டு இருக்கு. ஆமா எப்ப வந்தாலும் சரி காருடைய சாஸ்தான யூடியூப்ல போய் அடிச்சாச்சுன்னா ஐயாவுடைய வரலாறுலாம் வந்துரும். மட 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 மடன்னு வந்துரும்ல. மட மடன்னு வந்துரும். எங்க ஆறு வச்சு நீங்க எப்பனாலும் விஷன்ல பாத்துக்கலாம். பாத்துக்கலாமா? ஆமா. என் ஐயனாகிய காருடையார் சாஸ்தாவினுடைய வாசலிலே ஐயனுடைய வாசலில் காருடையார் சாஸ்தாவின் கதையை பதிவிடுவதற்கு பாடுவதற்கு ஸ்பான்சர் வந்து எங்க பெரியப்பா. யாரப்பா? எங்க பெரியப்பா நடராஜப்பா அவர்கள். ஓஹோ, நம்ம பெரியப்பா நடராஜப்பா அவர்கள். ஆமா, அவள் தான் ஒத்த காலில் நின்னுட்டாப்ல. என் மாமா வந்து தான் படிக்கிறோம்னு. மாமா வந்து தான் படிக்கணும், எனக்கு ரெக்கார்டு வேணும்ட்டாரு. வேணும்னு சொன்ன நாளத்துல வந்திருக்கோம் கிளம்பி. ஆமா, என் ஐயனுக்கெல்லாம் ஐயனாகிய காருடையார் சாஸ்தாவினுடைய வாசலிலே ஐயனாகிய காருடையார் சாஸ்தாவுடைய வாசலில் அமர்ந்ததரும் அலங்கார பந்தலிலே மகா கணமருந்தை சபைதனிலே நாமல் இப்போது யாரை யாரை வணங்க வேண்டும்? நாமல் இப்போது யார் யாரை வணங்க வேண்டும்? நன்றி மறவாத கலைவாணர்களை வணங்க வேண்டும். வாத்தியாரை வணங்க வேண்டும் அல்லவா? எப்படி எப்படி வணங்க வேண்டும்? வாத்தியாரை நாமல் எப்படி வணங்க வேண்டும்? கட்டவர்கள் தன்பாதமே கணபதிநாதர் படவர் செய்த மாலை மாயுதம் புலவர் அவனி எங்கும் ஜாதி ஐயா சாமி புலவர் உலகில் மாலை மார்கள் ராமசாமி புலவர் தமிழ் கவிகள் பரதேசி புலவர் அருந்தவடம் அருந்தவளையோ சண்டல புலவர் நாடு எங்கும் ஜாதி நாட்டார்கோளம் தளத்தில் வாழோ உலகத்தில் ஜாதி புலத்தேவர் புலவர் சித்திரமலை போலே இந்த மன்னார் வேட்டை நகரில் வாழோ மையகத்தில் ஜாதி பதிமேலாயுதம் புலவர் நாடு எங்கும் ஜாதி ராஜவல்லிபுரத்தில் வாழோ சொல்லுக்கு சொல்லறுத்தஞ்சொல்லோ தேவர் புலவர் வாழோ தமிழ் கவிகள் வாழோ பேட்டை நகரில் வாழோ ரசிகர் மணியர் குளம் மோதி மயில் ஜாதி மயில் ஜாதி முத்து புலவர்
இச்சபையதிலே எந்தனுக்கு சொல்லித் தந்த அண்ணாவி வாத்தியார் யாரு யாரையா? அண்ணாவி குருநாதர் வாத்தியார் யாரு யாரோ? நாட்டிலேயோ நல்ல நாடு அவர்கள் புகழு நாடு உடமாய் பொழியோ நாடு வீசோ நாடு வாசம் செய்யோ கிருஷ்ணபுரம் நகரில் வாடோ கவிகள் அறுத்தம் சொல்ல முத்தாய் கவிகள் முத்தாய் கவிகள் லட்சுமி புலவர் முத்தாய் கவிகள் லட்சுமி புலவர் இங்க ஐயனுக்கெல்லாம் ஐயனாகவே அமர்ந்து கொண்டிருக்கிறாரே. யாரு யாரு? 1008 ஐயனுக்கு முன்பதாகவே தோன்றினான் என் ஐயன் காருடையார் சாஸ்தா. காருடையார் சாஸ்தாவின் திரைக்கதையை பாட இருக்கின்றோம். இருக்கிறோம். ஆமா. ஆதித்தன் அருளை போற்றி அன்புடம் நேசலம் நன்னில் சீருடன் சாஸ்தாவின் கதையை சிறப்புடன் பிறப்பை பாட பாடுதற்குதவியாக காரிகையால் உமையாள் மைந்தன் கணபதி காப்புதாவே. தானாகிய பொன்னு வெள்ளி கையிலாசே அங்கே தற்க சிவமார சத்தியமோகவன் ஆன தேவர்கள் அப்படி சைங்கிரம் கட்ட சகலகல்வியே கட்டவண்ணர்களோ அவர் தாரணி கைக்குள் அதிக பத்திர கவரிவார்கள் அவர்கள் சோழ முக்கோடி முடிவர்கள் தேவர்கள் கண்ணனர் கண்பூரணர் கிரீடகாந்தரம் அவர்கள் சோழ கற்கே சிவமாரம் தானாகவே தோன்றியாதி தங்கமாணிக்க கைலேங்கிரி மாமரவரத்திலே தங்கமாணிக்க கைலாச மாமலையில் இன்னும் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறார். அந்த ஆதி பொன்னால் முடிகுழுங்கும் தங்கமாணிக்க கைலையில் யாரெல்லாம் குழுவாக அமர்ந்து வருகிறார்கள். யயாதி வெள்ளி கையிலையில அறம்பகவான் வாசலில வெள்ளி கையிலையில ஆதி பகவான் வாசலில் பகவானும் பார்வதியும் பச்சம்மா லட்சுமி
பகவானும் பார்வதியும் பச்சம்மாளும் லட்சுமியும் பிரம்மலோக நன்னாதியில பிரம்மா சரஸ்வதியோ பிரம்மலோகம் தன்னதியில பிரம்மதேவ லட்சுமியும் வைகுண்ட லோகத்தில பச்சம்மாளு லட்சுமியோ வைகுண்ட லோகத்தில லட்சுமியும் பெருமாளும் இந்திரேனோ இந்திராணியோ யமதரோமன் ஜாயமாலை கோடி தேவர்களா கோடி தேவர்களா 48,000 ஆணிப்பெண்ணால் முடிகொலங்குமாதி தங்கமாணிக்கம் கைலேங்கிரிமா மரபரத்தில் அந்த கைலாசமா பருவத்தில் ஆண்டவனாதி கரைக்கண்டனாகப்பட்ட ஈசனோடு அம்மையான பார்வதி கொழுவிருக்கிறாள் கொழுவிருக்கின்றார் வைகுண்ட லோகத்திலே மாயவன் பச்சம்மாளோடு லட்சுமி கொழுவிருக்கிறாள் கொழுவிருந்து வருகிறார் இந்திர லோகத்திலே இந்திரனோடு இந்திராணி இந்திராணி யமதரோகத்திலே யமதரமனோடு சாயமலை ஆமா பிரம்மலோகத்திலே பிரம்மாவோடு என் தாய் சரஸ்வதி கொழுவிருக்கிறாள் சரஸ்வதி கொழுவிருக்கிறாள் 30 கோடி தேவுக்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் ரிஷிமார்கள் ஒன்று கூடி அரும்பெரும் கொலவாகவே வீட்டிருந்து வரபோது வருகின்ற போது தேவ கையிலையிலே வாழ்ந்து வரக்கூடிய தேவாதி தேவுக்கள் ஒன்று கூடி எல்லோரும் ஒன்று கூடி தேவா ரகசியம் பேசுகிறார்கள் தேவா ரகசியம் பேசுகிறார்கள் எப்படி எப்படி தேவா ரகசியம் பேசுகிறார் எப்படி எப்படி பேசுகின்றார் ஏ தேவாதி தேவுக்களே தேவுக்களே அதாவது ஆண்டவன் பாதி கரைக்கண்டனாகப்பட்ட சிவனாருக்கு ஆனாமல் தேவாதி தேவுக்கள் ஒன்று கூடி அறத்தொண்டு சிவத்தொண்டு திருத்தொண்டு செய்து வருகிறோமே நாமல் என்றென்றைக்கும் சாகாமல் இளமையோடு சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் எப்போதும் சிரஞ்சீவியாகவே வாழ வேண்டும் எந்நேரமும் சிரஞ்சீவியாக இருக்க முடியுமாப்பா எந்நேரமும் சிரஞ்சீவியா இருக்க முடியாதுல்லையா முடியாதுல்ல சிரஞ்சீவியா இருக்கணும்னா பிறக்காம இருந்தா இன்னைக்கு சிரஞ்சீவியா இருந்திருக்கலாம் சாகாம இருக்கணுமான தாயாரோட வயத்துல பிறக்காம இருந்திருக்கணும் ஆமா பிறந்தாச்சுன்னா நிறைய திரை மூப்பு பிணி எல்லாம் வந்து சேரும் ஆளுங்காலத்துல அப்படியா ஆமா நிறைய கூட மறைச்சிடலாம் கேரட்டை இருக்கு திரைய மறைக்க முடியாது கண் பேரை வளர்ந்துச்சுன்னா எப்படி மறைக்க முடியும் அப்படியா மூப்பை எப்படி குறைக்க முடியாது 40 வயசு கிழவன 5 வயசு குழந்தையா மாத்த முடியுமா முடியாது பிணி வந்தா தீர்க்க முடியுமா எத்தனை மாத்திரை போட்டாலும் சேர்த்தான் சரி ஏசா வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும் பத்துக்கும் அப்படியா ஆமா போன ஊர்ல புரோட்டா தின்னுட்டு வலிக்கல அதே கதைத்தான் அப்படியா மாத்திரை 7 போட்டு இன்னும் கேட்கல புடிச்ச புடி கொழுவி பிடிச்சிருக்கு ஐயோ என்ன செய்ய புரோட்டா பார்த்த பார்வை இன்னும் வேணுங்க என்ன செய்யட்டும் மார்க்கெட்ல புரோட்டா கண்டோம்னா நாக்கு அங்கதான் இழுக்கு அப்படியா மனுஷனுக்கு எல்லாம் வரத்தான் செய்யும் அப்படியா மூப்பு பிணி சாக்காலம் சாகாமல் இளமையோடு இருக்க வேண்டுமையானால் ஆண்டவனாதி கரைக்கண்டனாகப்பட்ட ஈசனிடத்தில் வந்து முறையிடுகிறார்கள் தேவாதி தேவுக்கள் ஒன்று கூடி கைலாச மாமலையில் ஆண்டவன் பகவானிடத்தில் வந்து முறையிட போது ஆண்டவனாதி கரைக்கண்டனாகப்பட்ட ஈசன் சொல்லுகிறார் ஏ தேவாதி தேவுக்களே அசுரர்களே அதாவது நீங்கள் என்றென்றைக்கும் சாகாமல் இளமையோடு இருக்க வேண்டுமையானால் என்ன செய்ய வேண்டும் பகவானே திருப்பார் கடலிலே சென்று தேவா அமிர்தம் கடைந்து வசிக்க வேண்டும் திருப்பார் கடலிலே தேவ அமிர்தம் கடைய வேண்டுமையானால் என்ன வேணும் திருப்பார் கடல்ல போய் அமிர்தம் கிடைக்கணும் லேசா சாமானியப்பட்ட விஷயம் கிடையாது சாதாரண விஷயம் இல்ல மிக்சியில துவையரைக்கே சண்டை போடுதா திருப்பார் கடல்ல போய் தேவ அமிர்தம் கிடையணும்னா சும்மா நீங்க நானும் போக முடியுமா முடியாது பழம் பொருந்தியவர்கள் வேணும் பத்துக்கோ அப்படின்னா தான் திருப்பார் கடல்ல தேவ அமிர்தம் கடைய முடியும் அப்படியா நீ நினைச்சாலும் கடை முடியாது பின்னால் இருக்கவங்க கிடைச்சா கடைய முடியாது கடையணும்னா லேஸ்பட்ட விஷயமா ஏ தேவாதி தேவ என்ன சுவாமி பகவானே திருப்பார் கடலில தேவாமிர்தமானது கடைய வேணுமே என்று வேணுமே என்று தேவாதி தேவுக்களும் அசுரர்களும் ஒன்று கூடி சத்தா சமுத்திரத்தை ஒரு தாலியாகவும் மகா மகேந்திரகிரி மலையை ஒரு மத்தாக பாவித்து ஆதிசேடன் என்று சொல்லக்கூடிய வாசிக்கின்ற நாகத்தை கயிறுவடமாகவே பூட்டி
தேவாதி தேவுக்கள் ஒருபுறமும் அசுரர்கள் மறுபுறமாக நின்று தேவ அமிர்தமானது கிடைக்கின்றார். இருவேரும் இருபுறமாக நின்று கொண்டு இழுத்தமிர்தம் கிடைத்தார்கள் 8 நாளா. அப்படி இருவேர்களும் ஒன்று கூடி தேவ அமிர்தமானது கடைந்து வரக்கூடிய போது அமிர்தமானது கடைந்து வரக்கூடிய போது திருப்பார் கடலிலே என்ன வந்து தோன்றுகிறது. தேவாதி தேவுக்களும் அசுரர்களும் திருப்பார் கடலே அமிர்தம் கிடைக்கிற போது என்ன வந்து பிறக்கிறது. முதலாவது நாளை வந்து கோடி அமிர்தம் கடையும் முதலாவது நாளை முதலாவது நாளை முதலாவது நாளையிலே மூத்த தேவி மூதேவி வந்து தோன்றுகிறார். அந்த அம்மா வந்து பிறக்க எங்கும் நிறைந்தவள் ஏகமனம் படைத்தவள் வஞ்சகமில்லா நெஞ்சகத்துக்கு சொந்தக்காரி அல்லவா. வஞ்சகம் இல்லா நெஞ்சக்காரி உங்க அக்கா. இருக்கவனு பார்க்க மாட்டா இல்லாதவனு பார்க்க மாட்டா ஏழை பணக்காரன் வித்தியாசம் கிடையாது. பஞ்சுமத்தை சரி ஆமா கட்டிலு பாயின்னு வித்தியாசமே கிடையாது. கட்டாந்தரையா இருந்தாலும் எங்க அக்கா வந்தாதான் இந்த கோயில்ல எல்லாரும் நேர்த்திக்கடம் போன வருஷம் உத்தரத்துக்கே போட்ட நேர்த்திக்கடம் அங்க சரி. அடுத்த வருஷம் இப்படி வில்லு வரும். நாங்கெல்லாம் இப்படி குளத்துக்கரையில மேக்க தலையும் கிழக்கு காலமா நீட்டி படுத்திருப்போம். சரி அப்படின்னு காருடைய சாசாட்ட நேர்த்திக்கடம் 50 பேர் நேர்த்திக்கடம் செலுத்தத பாத்தியா. அழுப்பியா நீங்க எப்பதானே வந்திருக்கீங்க. நேர்த்திக்கடம்னா இது நேர்த்திக்கடம் அந்த சாமிக்கு செய்ததுதான் நேர்த்திக்கடம். எங்க மக்கள் எல்லாம் காலையிலே வந்துட்டாங்க. ஏன் கேட்க முந்தா நாள் ராத்திரி முழிச்சது பத்துக்கோ இன்னும் தூங்கல. ஓஹோ அப்படியா. ஆமா நேத்தே வீடு வாசல் எல்லாம் கழுவி விட்டு விளக்கு தேய்ச்சி எதுக்கு கழுவி விட்டுவான் வீட்டுல முந்தானத்து மீன் கறி அதனால நேத்து வீடு வாசல் கழுவி. பங்குனி உத்திரம் பத்தில சாத்தாங்கோயில் போனோம்னா தோசைக்கு ஊற போட்டு தோசைகளை அரைச்சி அதெல்லாம் கேட்டேன். உன் பொண்டாட்டி நின்று சேர்ந்து அரைச்சிருக்கிய ராத்திரி. ஆமா என்ன செய்ய அதனால மக்களுக்கு எல்லாத்தையும் நீ சடைச்சிட்டு அதெல்லாம் கேட்டேன். இருக்கும்ல ஐயா இருக்கும்ல பங்குனி உத்திரம்னா எல்லாரும் வீட்லயும் வேலை இருக்கத்தானே செய்யும். வேலைனா வேலை கொள்ளையத்த வேலை என் வீட்டுக்காரர் என் முறையிலேயே முழிக்கிறேன். ஆமா நாளைக்கு ராத்திரி நீனும் உன் வீட்டுக்காரி தானே பாத்துக்கிட்டு இருக்கணும். வில்ல யாரு பாப்பா ஒருத்தர் பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு முழிச்சிருந்தா ஐயாவுடைய வரலாறு கேட்கணும் அதுதான் விசேஷம். இன்னைக்கு அவர்கிட்ட வரவாங்கெல்லாம் வந்திருக்கு. வரத்தை நல்லா வாங்குதா உட்கார்ந்து மரத்து முட்ல. ஆமா சரி தேவாதி தேவக்களும் அசுரர்களும் ஒன்று கூடி தேவாமிர்தமானது கடைந்து வரக்கூடிய போது முதலாவது நாளையிலே மூத்த தேவி மூதேவி வந்து தோன்றுகிறாள். வந்து தோன்றியதே தான் தோஷம். உலகத்துல எல்லாரையும் தூங்க வச்சு பாக்கா. தூங்கலன்னா ஆரோக்கியமா இருக்காதுல்ல ஐயா. தூங்கலன்னா பைபாஸ் ரோட்ல வடக்கு இருந்து தெக்கா வரைக்கும் நம்ம தான் நடக்கணும். அப்படியா அம்மா பாத்தே இல்ல எங்க அக்கா கிட்டகள் ஆந்தலா அதனாலதான் காஷ்மீர் விட்டு கன்னியாகுமரி வரைக்கும் ரோடா அலைதான். ஓஹோ அப்படியா. ஆமா ஆமா இரண்டாவது நாளை கடையும் போது இரண்டாவது நாளை இரண்டாவது நாளையிலே லட்சுமி என்ற அம்சத்தோடு சீதேவி வந்து தோன்றுகிறாள். நான் வந்து பிறக்க அவ பிறந்ததுதான் ஓரவஞ்சகக்காரி வஞ்சகத்துல நெஞ்சடைச்சு போக ஓரவஞ்சக்காரி ஒரு வீட்டை வாழ வைப்பாள் 9 வீட்டை தாழ வைப்பாள். உன் வீட்டை வாழ வச்சு என் வீட்டெல்லாம் தாழ வச்சுட்டாங்க பாரு. அப்படியா படிக்க பாசிவன் கழுத்த பாரு. களத்தி தாரம் கொண்டு போங்களே. அதன கேட்டேன். களத்தி தார கொண்டு போறேன்னு சொல்லு சரி கிடையாது. பாசம்யா. ஓ பாசமா பாசம் அது வேஷம் இல்லையா. வேஷம்லாம் கிடையாது. ரொம்ப நம்ப முடியாது. நீர் அன்னைக்கே மார்க்கெட்டுக்குள்ள சுத்தம் போதே நான் நினைச்சேன். அது வீட்டுக்கு ஜாமான் வாங்க போனோம். கல்யாணி தங்கம்னு கடை கடையா ஏறி இறங்கும் போதே நினைச்சேன் அதுவாத்தான் இருக்கும்னு.
அப்படியா? ஆமா. அதாவது என்ன ஸ்ரீதேவி யாரிடத்தில் கொலுவிருப்பாள் தெரியுமா? யாரிடத்தில் கொலுவிருப்பாள்? அறத்துயர் ஒன்றெண்ணி அரும்பசை அவருக்கு மாத்தி நெஞ்சிலே வஞ்சகம் கபடு சூது சினத்தை வருத்தவர்களிடத்திலே கொலுவிருப்பாள் அன்னை ஸ்ரீதேவி. அப்படின்னா ஒருத்தர்கிட்ட இருக்க முடியாது, இப்போ உங்ககிட்ட இருக்க மாட்டா. அரும்பசி அண்ணா ஆகாரம்லாம் வெறுத்தவங்க கிட்ட இருக்கணும்னா உரண்டி வராது. அப்படியா? அதான் ஏறிக்கிட்டு போறா ஸ்ரீதேவி. எங்க ரேட்டு ஒரு கிராம் தங்கம் என்ன போய்கிட்டு இருக்கு பாத்தியலா? போவும் இல்ல. இனிமேலாம் அந்த காலத்துல நகையை போட்டு கட்டி கொடுத்தாங்க, மாப்பிள்ளை பேத்த நகையை போட்டு கட்டிட்டு வரணும் பாத்துக்கணும். அப்படி கட்டினாலும் யார் பொண்ணு கொடுக்கா உங்களுக்கு? பொண்ணு கிடைச்சதும் கஷ்டம், பெண்ணு கிடைச்சதும் கஷ்டம். இப்போ எல்லாமே ரேட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்க பண்ணது அயோக்கியத்தனத்துக்கு. வெள்ளியும்லாம் விலை ஏறி போச்சு. அப்படியா? ஆமா, நானும் வெள்ளிய போட்டு தங்கத்துல முக்கி போட்டு அலைஞ்சேன். அதுக்குதான் வெள்ளி விலை ஏறி ஒரே யாத்தம். பைபாஸ் ஸ்பீடு தான், ஒரே ஸ்பீடு தான். அதான கேட்டேன். ஆமா, இப்ப தங்கமும் ஏறிட்டு வெள்ளியே ஏறிட்டு. அதாவது மூன்றாவது நாளையில என்ன வந்து பிறக்கிறது? மூன்றாவது நாள் அமிர்தமானது கிடையும் போது என்ன பிறக்கிறது? மூன்றாவது நாளையில் பருவண்டு எழுந்தமர்தங்களையும் போதாலே மூன்றாவது நாளையே வந்து பிறந்ததமா மூன்றாவது நாளையிலே முத்தான தேவா அமிர்தமே வந்து தோன்றுகிறது. அமிர்தம் அலைகடலே வந்து பிறக்கிறது அல்லவா? தேவா அமிர்தத்தை கண்ட தேவாதி தேவுக்கள் எனக்கென்க அசுரர்கள் எனக்கின்றார்கள். உனக்குங்க அவன் எனக்குங்க, யாருக்கு அமிர்தத்தை கொடுக்க? இவன் எனக்குங்க அவன் உனக்குங்க, என்ன செய்ய? அப்படியா? ஆமா, அதான கேட்டேன். அமிர்தத்துல பங்கு வைக்கிறது பிரச்சனையா இருக்கு. அந்த தேவாதி தேவக்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை ஏற்படுகிறது. ஏற்படும் ஒண்ணு வச்சுக்கிட்டு எப்படி அம்புறதுக்கு பங்கு வைக்க முடியும்? அப்படியா? இந்த சண்டை யாரை ஆறுகிறார்? சண்டையை யார் மனதிலே அறிகிறார்? என் பெருமான் கல்லன் கபட நாடக சுஸ்திரன் மாயன் உதயன் ஸ்ரீ கிருஷ்ணன். என் பெருமான் கோபாலன் அச்சுதன் மாயவன் பாண்டரங்கன் மண்டரிநாதன். என் பெருமான் கோபால கண்ணன் அறிகிறார். மனதிலே அச்சுதன் கோபால கண்ணன். ஆகா, தேவாதி தேவக்களும் அசுரர்களும் தேவ அமிர்தத்துக்காக சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்களே. சிறிய பொருள் அமிர்தத்துக்கெல்லாம் உலகத்துல சண்டை போட்டு அலைதான். நாமல் தான் போய் தீர்த்து வைக்க வேணுமே என்று மாயவன் பெருமாள் எப்படி வருகிறார்? எம்பெருமான் மாயவன் கோபால கண்ணன் எப்படி வருகிறான்? என் பெருமாள் போல் வந்தால் தேவக்களை அசுரர்களை மயக்க முடியுமா? இப்படி போனா ரோட்ல யார் எனக்கு தர்மம் போடுவா? காவிய உடுத்தி களத்துல ருத்ராட்சம் போட்டா தான் தர்மம் கிடைக்கும் பாத்துக்கோ. தர்மம் எப்படி கிடைக்கும்? கிடைக்காது இல்ல. அந்த மாதிரி பெருமாளா போனா நம்ம கொண்ட கதையை முடிக்க முடியாது. பெண்ணா போனா தானே நடக்கும். ஓஹோ, அப்படியா? பெண்ணா தான் பூவுலகமே மயங்கி நிக்கும் பாத்துக்கோ. என் பெருமாள் தேவாதி தேவக்களையும் அசுரர்களையும் மயக்க வேண்டுமையானால் என் பெருமான் அழகாய் உள்ள மாயா மோகினி அவதாரம் எடுத்து வருகிறார். என் பெருமான் எப்படி ஆடை உடையாபரணம் அணிந்து வருகிறார்? எப்படி ஆடை உடையாபரணம் அணிந்து வருகிறான்? பாடகை அந்த கொண்டு நாம பத்திரமாத்த தங்க ஒட்டி ஒட்டி 10,000 வேணுமா? மனம் பரவசப்பட கேட்பவர் மனம் நின்று கொள்ளுங்க. மனம் பரவசப்பட கேட்பவர் மனம் நின்று கொள்ளுங்க.
காசினிலே புகழப்பட்ட சேலையே சேலையே இருகரை இழந்தாங்க இருகரை இழந்தாங்க சரல வேலையா அங்கத்தினால் செய்த மனிதால் வடமா பவளங்கள் அங்கத்தினால் செய்த மனிதால் வடமா பவளங்கள் செய்த மனிதால் வெள்ளமம் பவளங்கள் பரப்பிய கோமலங்கள் வதைக்கமிட்டல பரப்பிய கோமலங்கள் கையில சீதாலட்சுமி சீதாலட்சுமி டோலாகிட்டவன் ராதாரமணி வளையல் சீதாலட்சுமி டோலாகிட்டால் ராதாரமணி வளையல் செண்பகப்போ செண்பகப்போ மலரையல்லி காணாத கானகத்தில் என் பெருமாள் எப்படி வருகிறார்? எப்படி வருகிறார்? தெம்மாங்க ராகம் பாடி வரக்கூடிய போது தெம்மாங்க ராகு பாடி எப்படி வாராம் பத்தியா என் பெருமான் கோபால கண்ணு. இந்த தேவாதி தேவுக்கள் யாரை பார்க்கிறார்கள்? யாரை பார்க்கிறார்கள்? தேவாதி தேவுக்கள் எல்லாம் தேவா அமிர்தத்தை பார்த்தார்கள். அமிர்தம் மேல ஒரே கண்ணா இருக்கா. இந்த அசுரர்கள் எல்லாம் பெண்ணை பார்த்தார்கள், பெரும் அமிர்தத்தை மறந்தார். மறந்தார் அல்லவா? என் பெருமான் கேட்கிறார், தேவாதி தேவுக்களே அசுரர்களே, தேவாதி தேவுக்களே அசுரர்களே, உங்களுக்கு எல்லாம் இந்த கானகத்திலே சண்டை ஏற்பட காரணம் என்ன? சண்டை ஏற்பட காரணம் என்னம்மா? இந்த இருக்குதே இந்த தேவா அமிர்தத்துக்கு தாமா. என்ன இருக்கு பத்தியா? கலசத்துல சிறிய பொருள், அந்த சிறிய பொருளுக்கு தான் சண்டை. அப்படியானால் நான் பங்கிட்டு தரட்டுமா? நீங்க எங்க இருந்தோ வந்திருக்கீங்க, பங்கிட்டு தரலாமான்னு கேட்கிறேன். உங்களை நம்பி தரலாமா? சரி என்று கையிலே வாங்கி கொண்டு என் பெருமான் தேவாதி தேவுக்களை ஒரு பந்தியாகவும் அசுரர்களை மற்றொரு பந்தியாகவும் அமர வைத்து தேவாதி தேவுக்களுடைய பந்தியிலே ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்த போது தேவுக்களுடைய பந்தி முடியவும் தேவாமிர்தமும் தீர்ந்து போனது தேவாமிர்தம். ஆனால் இந்த அசுரர்களுக்கு பெரும் பாத்திரத்தை காண்பித்து விட்டு மாயவன் பெருமாள் மாயமாகவே மறைகிறார்.
மாயவன் பெருமாள் மாயமாக மறையக்கூடிய போது மறைந்த போது தேவாதி தேவுக்கள் எல்லாம் அசுரர்களை இடுக்கம் செய்தவரு இடுக்கம் செய்து வருகிற போது எவனாச்சும் அப்படி நினைப்பானா சொத்து சொல்லலாம் என் பிள்ளைகள் எல்லாம் பத்திரமா கொடுத்துருக்கன்னு சொல்லிட்டு போறான். என்ன செய்யாம அப்படி நினைச்சிட்டு போறாங்க. நீங்க எப்படி நினைச்சிட்டு இருப்பீங்க? அப்படியா? ஆமா நான் வித்தம்ல ரயிலா அதான கேட்டேன். இவ கொஞ்சம் சர்வீஸ் இருக்குன்னு அவதர வட போட வந்தா அதான கேட்டேன். மணியாச்சில இருந்து சென்னை வரைக்கும் நாங்க தான் கான்டாக்ட். நான் வந்து உருட்டு வடை அதானே கேட்டேன். நம்மள தட்டு போட்டுறோம்ல கீரை வடை தட்டி போட்டோம்னா அப்படி பொறு 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 வந்துருமே. நீங்க உங்க கீரை தானே உங்களை வச்சிருக்கேன். அதானே கேட்டேன். என்ன கீரையோ? அரைக்கீரை. ஆண்டவன் ஆதி கரைக்கண்ணனாகப்பட்ட சிவனை வேண்டி தவம் இருக்க வேணுமே என்று அரக்கன் என்ன எண்ணமெல்லாம் இழந்து வருகிறான். அரக்கனானவன் என்ன இழந்து வருகிறான். நாடிலேந்தான் நகரிலேந்தான் நல்மனைகள் தாண்டிலேந்தான் மண்ணிலேந்தான் மனையிலேந்தான் மனைவி மக்கள் தாண்டிலேந்தான் சொத்திலேந்தான் சுகமே சுகமே செல்வங்களை நான் அடேங்க அப்பா நாடு நகரம் பெண்டு பிள்ளை ராட்சியை எல்லாத்தையும் இழந்தான். அதெல்லாம் கேட்டான். தம்பிக்கு கை வலிச்சு போச்சு வீடியோ எடுத்து. ஒரு சாண்ட் வைக்க தட்டப்போ அவனுக்கெல்லாம் வலிக்காது. அதெல்லாம் கேட்டான். அவனும் கைய மேல ஏத்துனா கை கீழமாக்க வருது. வீடியோ கை வெயிட் இல்ல. அவனு எவ்வளவு நேரமா வச்சு பாத்துக்கிட்டு இருப்பான். இப்படியே கீழமாக்க வந்து கீழே வந்த பிறகு தான் நினைச்சான் ஆகா வீடியோ திரளா எடுத்துட்டோம்னு. இந்த ஸ்டாண்ட் அவனை கை தட்டப்போ நீ கொஞ்சம் நேரம் வச்சு எடு. ஆண்டவன் ஆதி கரைக்கண்ணனாகப்பட்ட ஈசனை வேண்டி ஈசன் பகவானை வேண்டி அரக்கன் தவம் இருக்க வேணுமே என்று எப்படி வருகிறான். அரக்கனானவன் தவம் இருக்க வேணுமே என்று எப்படி வருகிறான். தீர்த்தமாடி மாத்துடையத்தி திருநீர் காப்பணிமாடி மாத்துடையத்தி திருநீர் காப்பணிதான் ஆவி நல்ல உடையணிந்தான் கழுத்தில் ஜீவ மாலையிட்டான். நல்ல உடையணி கழுத்தில் சிவமாலையிட்ட எல்லாம் வெந்நீர் மேலாடை போல் தான் எல்லாம் வெந்நீர் அமிதவிய போல அஞ்சாச்சேரும் தானணிதான் பாராண்ட வல்லருக்கு அஞ்சாச்சாரதானணிதான் மகாதேவ வல்லருக்கு அவம் இருக்க வேணும் அவம் இருக்க வேணும் வாரான் வல்லருக்கு தவம் இருக்க வேணுமை என்ற அரக்கன் எப்படி வருகிறான். நல்லரக்கனானவன் ஆண்டவன் ஆதி கரைக்கண்ணனாகப்பட்ட சிவனை வேண்டி தவம் இருக்க வேணுமை என்று வல்லரக்கனானவன் தவத்துக்குள்ள பொருளை எல்லாம் எடுத்துக்கொண்டு தவம் இருக்க வேண்டும் என்று தவ பொருளை கையில் எடுத்து அரக்கனானவன் எப்படி வருகிறான். எங்கே வருகிறான். அரக்கன் வரக்கூடிய நேரம் என்ன சகனம் எல்லாம் எதிரே வருகிறது. தவம் இருக்கும் வருகிற போது என்ன சகனம் எல்லாம் கண்டான் வல்லரக்கன். தவம் இருக்க வேணுமே என்ற அரக்கனாகப்பட்டவன் தவம் இருக்க வேணுமே என்று வருகிற வேளையில் என்ன கண்டான். ஏயமுண்டாவேது தெருவில் வாராவேது தெருவாதியே மூடாத நெருப்பு ஜெயமாளாத பெண்ணோர் அவன் முன்னே அவன் வர முன்னாலே
தவப்பொருளை கையில எடுத்து ஓலை பெட்டியில வச்சு தலையில வச்சு வருகிற போது 3வது தெருவிலே வரக்கூடிய நேரம் 3வது தெருக்கு வரக்கூடிய வேளையில் மூட்டாத நெருப்படுத்து வாழாத பெண்ணொருத்தி எதிரே வார மூளாத நெருப்படுத்தி எதிரே வருகிற போது வரலாமா? வரவே கூடாது. வாழாத பெண்ணு மூளாத நெருப்படுத்தி அதற்கு முன்னால வாரானா தீச்சகனம் பொல்லாது இல்ல, தீச்சகனம் பொல்லாது இல்ல, இவனை திரும்ப விட விடாதல்லவா? விடாது விடாது விடாது. பொல்லாத சகுனத்தை புடதி கொண்டு அடிச்சான் காலை கொண்டு. அத்தனை அவன் 4வது தெருவில் அவனாலாவது தெருவாதியே நரச்சட்டாளை பாட்டை அம்மா அவன் அச்சேன்னு தும்புவாள். 4வது தெருவில் வருகிறான் அரக்கன். அரக்கன் வருகிற வேளையில் 4வது தெருவிலே நரச்சத்தல பாட்டி நச்சுன்னு தும்புதான். அம்மா கிளவி சகனம் பொல்லாத இவனுக்கு கேடு வந்தாலும் விடாத. அதாவது அடுக்கு தும்மல் போடலாம். ஆமா, டமால் 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 போட்டு மலத்தலாம் வச்சு எனத்த தும்மலம்மா விவரமா சொல்லுங்க ஐயா. ஒரு மட்டம் மட்டும் போட்டுட்டு நிப்பாட்டி. நான் பயந்துட்டேன். பயப்படக்கூடாது. நீ ஒரு தும்மல் பார்க்க வேண்டியது இருக்கு. நீ இப்பமே பயந்தன்னா இப்பதானே ட்ரெயில் காமிச்சிருக்கு, ரிகல்ஸ் எல்லாம் இருக்கு. மெயின் பிக்சர் என்ன கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இருக்கு. இதுக்கே பயமா இருக்கு. பயப்படாத, நீ பழகிக்கிடுவ. போ உனக்கு பழகிரும். அவன் 5வது தெருவில் 5வது தெருவாதியே அங்க 5-6 பெண்கள் கூட அழுது கொண்டு வாராளே. 5வது தெருவிலே வருகிறான் அரக்கன். வருகிற வேளையில் என்ன கண்டான்? 5வது தெருவிலே வாரபோது 5-6 பெண்கள் கூடி அழுதுகிட்டு வாரா. என் அம்மா பொம்பளெல்லாம் சேர்ந்து அழுவனா வீட்டை சும்மா இருக்க விட மாட்டாள. விளங்குமா விளங்குமா? வருஷம் தை மாசம் பொங்கல் அடிக்கிறதுக்கே அந்த அம்மாக்கு தானே அடிக்கி. அப்படியா? சிந்தி செவுத்தெல்லாம் நாஸ்தி ஆக்கிட்டாளா. அதுக்கு தான் சுண்ணாம்பு வாங்கி கலைச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதான கேட்டேன். இப்ப 5 பேர் ஏத்தாலும் அழுதுட்டு வந்தா அந்த காரியம் நடக்குமா? நடக்காது. இருக்கு, செழிப்பா இருக்கு. வேணும்னு வாங்கி கொடுத்தேன். எங்கிட்ட ஆள் ரெடியா இருக்கான், வந்துருவோம். இருக்கு. அவ 7வது தெருவில் 7வது தெருவாதி அவ 7ஐயோ ஜன்னலோ அவ எதிரே வர கண்டானே. 7வது தெருவிலே வருகிறான். என்ன கண்டான் அரக்கன்? 7வது தெருவிலே ஏனையும் ஜன்னலுமா எதிரே வர கண்டான். ஏனையும் ஜன்னலுமா எதிரே வரலாமா? வரக்கூடாதல்லவா? வரக்கூடாதல்லவா? 7 பழுது வச்ச ஏனிய ஏத்தால கண்டா என்னத்துக்கு ஆகும்? ஆகவே கூடாது. அப்படியா? ஆமா. வல்லரக்கனாகப்பட்டவன். வல்லரக்கனாகப்பட்டவன் 8வது தெருவில் போட்ட கரும்பு அது குறுக்க வந்து 8வது தெருவிலே வரக்கூடிய நேரம். வரக்கூடிய நேரத்தில் என்ன கண்டான் அரக்கன்? கோடு போட்ட கரும்பூனை குறுக்க வர கண்டிட்டான். அப்படியா? வந்து நின்னு சத்தம் கொடுத்துச்சுனா அரக்கன். கரும்புனைக்குலாம் நல்ல விலைமா. அதன கேட்டீங்க. எதுல விலை? எதுக்கு விலை? அதன கேக்க. என்னம்மா இருந்தா தாங்க. அத கரும்புனையா? ஆமா, கொடுத்துருவோம். இல்லனா உங்களை தான் பிடிச்சு அடிக்கணும். அதன கேட்ட நம்மள எடுத்து கை கால இழுத்துக்கணும். இதுவும் கரும்புனை தானே? முரட்டு பூனை. அந்த பூனை அடிச்சா யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த பூனை அடிச்சா இழுத்துக்கணும். இது முரட்டு பூனை. அதன கேட்டேன். எருவு. அந்த வல்லரக்கனாகப்பட்டவன் மேலும் எங்கே வருகிறான்? எங்க வருகிறான்? 9 தெருவில் 9 தெருவாதியே ஊழகிட கண்டான். 9வது தெருவிலே வரபோது என்ன கண்டான் அரக்கன்? ஓனாய் ஊழையிடுது. அடே அப்பா, அழகா போன பிறவி. கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. இருக்கத்தனமா தெரியும். பிறவி கோணம் எங்க போவோம்? இருக்கட்டும் இருக்கட்டும். சரி. 10வது தெருவில் வாரார். 10வது தெருவாதி வல்லரக்கன் வார போய் ராமதேவ படமேடே ராமதேவ படமேடே பாம்பது படையேடே
10வது தெருவிலே வரக்கூடிய நேரம் வருகிற வேளையில் பாம்பு படம் எடுத்து ஆடுது. போட்டு தாக்கு படிக்க வரக்கூடாது இல்ல. என்ன அரக்கனாகப்பட்டவன் ஆண்டவனை வேண்டி தவமிரைக்க வேண்டுமே என்று நீங்க மைக்ல சொல்லிருங்க. மேல போது தவம் இருக்கின்ற வருகின்ற போது ஆண்டவனை வேண்டி தவமிரைக்க வேண்டுமே என்ற அரக்கன் எங்கே எங்கே வருகிறான்? எங்கே வருகின்றான்? ஆண்டவனை வேண்டி தவமிரைக்க வேண்டுமே என்று என்று அரக்கனானவன் எங்கே எங்கே வருகிறான்? எங்கே எப்படி எப்படி வருகின்றான்? பாசை நல்ல படர்ந்த மாலை படர்ந்த மாலை படர்ந்த மாலை பங்கனி தேர் ஓட மாலை ஓட மாலை ஓட மாலை ஓடு மாடே மாலே ஓடு மாடே ஓடு மாடே நல்ல படர்ந்த மாலை படர்ந்த மாலை படர்ந்த மாலை ஒன்னிராட்சம் காய்கு மாலை காய்கு மாலை காய்கு மாலை படர்ந்த மாலை படர்ந்த மாலை ஒன்னிராட்சம் காய்கு மாலை காய்கு மாலை காய்கு மாலை ஏயனாங்கு மாலை கோங்கு மாலை நல்மொழிகள் வாழும் மாலை மாலை தூகம் மாலை நல்மொழிவர் வாழும் மாலை இமயமாலை வருவரை இமயமாலை வருவரை இமயமலை அடிவாரத்திலே வந்து இறைவனை வேண்டி தவம் இருக்க வேண்டுமே என்று தவம் இருக்க வேண்டுமே என்று அரக்கனாகப்பட்டவன் எப்படி எப்படி வருகிறான்? அரக்கனானவன் எப்படி இப்படி வருகிறான்? அதாவது ஆண்டவனை வேண்டி தவம் இருக்க வேண்டுமே என்று தவம் இருக்க வேண்டுமே என்று 60 அடி அகலத்திலே 70 அடி சவுக்கத்திலே 60 அடி அகலத்திலே 20 அடி உயரத்திலே ஆள நல்ல குளிய வெட்டி அக்கினி பொன்கம்பம் நாட்டி உலகம் வெட்டி அக்கினியில் பத்த வைத்தார் 1000 அடி கம்பத்தின் மேல் ஆமை பலகையிட்டார் 1000 உலகம்பின் மேலே ஆமை பலகை போட்டார் ஆமை பலகை மேலே அழகு செப்பு கொடுத்த வைத்தார் ஆமை பலகின் மேலே அழகு செப்பு கொடுத்த வைத்தார் செப்ப கூட மேலே எல்லோ செவ்விலனி தேங்காய் வைத்தார் கூட மேலே எல்லோ செவ்விலனி தேங்காய் வைத்தார் செவ்விலனி தேங்காய் மேலே செவ்வரளி புஷ்ப வைத்தார் செவ்விலனி தேங்காய் மேலே செவ்விலனி புஷ்ப வைத்தார் செவ்வரளி புஷ்பத்தின் மேல் எலுமிச்சம் கனிய வைத்தார் செவ்வரளி புஷ்பத்தின் மேல் எலுமிச்சம் கனிய வைத்தார் எலுமிச்சம் கனிக்கு மேலே கொழுமிச்சம் கனிய வைத்தார் எலுமிச்சம் கனிய மேலே கொழுமிச்சம் கனிய வைத்தார் கொழுமிச்சம் கனிக்கு மேலே கொத்தமல்லி இலல வைத்தார் கொழுமிச்சம் கனியின் மேலே கொட்டி பார்த்து ஒன்று வைத்தார் கொத்தமல்லி இலரும் மேலே கோழி முட்டை எடுத்து வைத்தார் கொத்தமல்லி இதழ் மேலே கோழி முட்டை ஒன்று வைத்தார் கோழி முட்டை மேலே எல்லாம் கொண்டு செய்ய நாட்டுவானா கோழி முட்டை மேலே எல்லாம் கொண்டு ஊசி நாட்டுகிறார் ஆசி இடையாதீர ஊசி முனைக்கு மேலே ஊசி முனைக்கு மேலே ஒரு காலில் நின்று கொண்டு ஒரு காலில் நின்று கொண்டு உண்மை தவம் செய்து வாரா தவம் இருக்கிறான் வல்லரக்கனானவள் வல்லரக்கனானவள் ஊசி முனை மேலே உச்சங்களை தீலுமாக தவம் இருந்தான் அல்லவா வல்லரக்கன் வல்லரக்கு எப்படி 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 வல்லரக்கனாகப்பட்டன் எப்படி எப்படி தவம் இருக்கிறான்? எப்படி எப்படி ஐயா தவம் இருக்கிறான்? அரணே நல்ல அரணே என்று அரணே என்று ஆரணி என்று அரணவேசி சேதவார சேதவார தேவார
ஐகரை வைகர புத்திரா காரடையார் சாஸ்தா வந்து பிறந்தாரே Cuando